கிராமங்கள்ல இருந்து பட்டணத்துக்கு குடிபெயர்றவங்க ஏராளம். ஆனா, முதலா அவங்க பட்டணத்துக்கு வரும் பொழுது, அங்க அவங்க பார்க்குற பார்வையும், நடந்துக்கிற விதமும் வித்தியாசமா தான் இருக்கும் கிராமத்தவர்களுக்கு. இந்த கதையோட கதாநாயகன் கோபால். கிராமத்துல இருந்து பட்டணத்துக்கு போறான். அவன் ஏன், எதுக்காக அங்க போனான்? அங்க அவன் என்னென்ன சிக்கல்கள சந்திச்சான்? பட்டணத்தவர்கள் அவன எப்படி பார்த்தாங்க? எப்படி நடத்துனாங்க? கடைசியில அவனுக்கு என்னதான் ஆச்சு? இது எல்லாமும் தான் இந்த கதையில நம்ம கேட்க போறோம். வணக்கம். இன்னைக்கு நீங்க கேட்க போற கதை திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய செக்ஷன் நம்பர் 54. அவன் அந்த பட்டணத்துக்கு புதுசு. பட்டிக்காடு வெறுத்ததுனாலயோ, பட்டணம் அழைத்ததுனாலயோ அவன் இங்க வரல. அவன் வெறும் பட்டிக்காட்டான் இல்ல, பட்டிக்காட்டு மைனர். அப்படின்னா பிடரியில விழுற கிராப்பும், நீண்ட கிருதாவும், கொஞ்சம் பெரிய அளவுடைய மீசையும், மெல்லிய ஜிப்பாவும், பூவேலை செஞ்ச பனியனும், இடையில பட்டையான பெல்ட்டோடையும் அவனோட அந்த தோற்றத்தை பார்த்தா பட்டணத்து ரவுடி போலதான் இருந்தது. தோற்றம் எப்படி இருந்தாலும் பட்டணத்து பெரிய மனுஷங்களுக்கு கூட இல்லாத ஒரு நல்ல வெள்ளை உள்ளம் மட்டும் அவனுக்கு இருந்தது. வளர்ச்சி போக்குல பல சூதும் வாதும் கத்துக்கிட்டு, அடிபட்டு, அழுக்கேறி, நல்லதும் கெட்டதுமா அனுபவங்களை மடி நிறைய கட்டிக்கிட்டு, விஸ்தாரமா கால்களை அகட்டி வச்சு வான்முட்ட உயர்ந்து நிக்கிற அந்த பட்டணத்து நாகரிக மனிதர்கள் முன்னாடி அப்போதான் இருள்ல இருந்து வெளியே வந்து உலகத்தோட வெளிச்சத்தை பார்க்குற ஒரு பச்சை குழந்தை மாதிரி கண்கள் கூச சிரிச்சுக்கிட்டே நின்னா அந்த பட்டிக்காட்டு மனுஷன். பட்டிக்காட்டுல வேலை இல்லாததுனாலயோ, பட்டணம் போய் பிழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நப்பாசைனாலையோ, நம்பிக்கைனாலையோ அவன் இங்க வரல. அப்போ ஏன் வந்தான்? ஏன் வந்தோம், எங்க போறோம், எங்க போவோம் அப்படிங்கிற விஷயம் எதுவும் அவனோட மனசுல ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அவன் என்ன முக்காலமும் உணர்ந்த ஞானியா? அதுதான் இல்ல. அவன் போட்ட திட்டப்படி வந்தான். அதுபடியே இருக்கான். அந்த திட்டப்படியே அவன் திரும்பியும் போவானாம். அதை நினைக்கும் போது அவனுக்கே சிரிப்பு வந்துச்சு. மனசுக்குள்ள இருந்த சிரிப்பு கொஞ்சம் எல்லை மீறி அவனோட முகத்திலையும் தெரிஞ்சது. நாட்டுப்புறம் மேலே ஏறுப்பா அப்படின்னு ஒரு ஜட்கா வண்டிக்காரனோட குரல் ஓடுற வண்டி சக்கரத்துக்கு குறுக்க கொடுத்த சாட்டக்கோள் சத்தத்தோட சேர்ந்து கேட்க அவன் மிரண்டு போய் ஓடி பிளாட்ஃபாரத்துல ஏறி நின்னான். அப்போ அவன் நின்றுட்டு இருந்த இடம் சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில் உள்ள பிளாட்ஃபார்ம். சாயங்காலம் நேரம் ஆனதுனால வழக்கமான நெரிசலும் இடிபாடுகளும் ரொம்ப அதிகமாவே இருந்தது. நெரிச்சுக்கிட்டு போற ஜனகும்பலையும், பெருகி வர்ற கார்களோட அணிவகுப்பையும், நகரத்தோட ஆரவாரத்தையும் பார்த்து பிரம பிடிச்சவ மாதிரி நின்னான். திருவிழா நடக்கிறது மாதிரியும், தேர் வர இருக்கிறது மாதிரியும் ஜனக்கூட்டம் நெரிச்சிட்டு நின்னுச்சு. ஊர்வலம் பார்க்க திரண்டிருக்கிறது மாதிரி பிளாட்ஃபார்மோட ஓரத்துல ஜனங்கள் வரிசையா நின்னுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் ஏன்னு அவனுக்கு விளங்கவே இல்லை. சரி, என்னவோ வேடிக்கை இருக்கு அப்படின்னு அவனும் அந்த வரிசையில நின்னுட்டான். அவனை தொடர்ந்து இன்னும் நிறைய பேர் நின்னாங்க. கூ ஊ ஊ ஜிகு ஜிகு அப்படின்னு கூச்சல் போட்டுக்கிட்டே சின்ன குழந்தைகள் விளையாடுற ரயிலாட்டம் அவனோட ஞாபகத்துக்கு வந்தது. அப்படி பார்த்தா அதோ முன்னாடி நிக்கிறாரே ஒரு கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு, அவருதான் என்ஜின். அவனுக்கு பட்டணத்து மனிதர்களோட காரியம் சின்ன பிள்ளைத்தனமா தான் தெரிஞ்சது. சிரிப்பு தான் வந்தது. எங்கப்பா போகணும்? திரும்பி பார்த்தா ஒரு காக்கி சட்டைக்காரன் நின்றுட்டு இருந்தான். அவன் தான் கேட்டான், எங்கப்பா போனோம்? எங்கேயும் இல்லையே, சும்மா வேடிக்கை பார்க்கறேன் அப்படின்னா. பின்ன ஏன் கியூவ்ல நிக்கிற? அப்பால ஒத்தி போய் நில்லு அப்படின்னா. என்னத்துல நிக்கிற? கியூல அப்படின்னு சொன்னான். காக்கி சட்டைக்காரனுக்கு முன்பற்கள்ல ஒண்ணு இல்ல. அவன் கியூன்னு உதடுகளை குவிச்சு சொல்லும் போது விசில் அடிக்கிற சத்தம் கேட்டது. அதை ரசிச்சுக்கிட்டே பட்டிக்காட்டன் திரும்ப திரும்ப கேட்டான், இந்தாயா, இது பஸ்ஸுக்கு போறவங்க கியூ, அப்பால தள்ளி நின்று வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். கியூ கியூ அப்படின்னு அந்த பட்டிக்காட்டான் அமைதியா சொல்லி பார்த்துக்கிட்டான். அவனோட உதடுகள் குவிஞ்சு அசைஞ்சது. பட்டணம்னா எல்லாமே ரொம்ப வினோதமா இருக்கு. ஊருக்கு போய் இது எல்லாத்தையும் கதை கதையா சொல்லலாம். ஆனா யாருக்கிட்ட? அந்த நினைப்போட ஒரு பெருமூச்சும் வந்தது. அவன் எதுக்காக பட்டணம் வந்தான் தெரியுமா? அதை நினைக்கும் போது அவனோட மனசுக்குள்ள ஒரு சிரிப்பு வந்தது. கற்பனைகள்ல சில காட்சிகள் தெரிஞ்சது.
ஐயோ! என் மவன காணோம். 2 நாள் ஆச்சு. எங்கன போய் தவிக்கிறானோ? அவன் இஷ்டப்படிக்கு அந்த சோமையா பிள்ளை மவ ருக்மிணிய பேசி முடிக்காம, நான் ஒரு புத்தி கெட்டவன். ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு வளர்த்த புள்ளைய பறி கொடுத்துட்டேனே! அப்படின்னு அவனோட தந்தை தலையில கைய வச்சுக்கிட்டு புலம்புறாரு. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூடி அவர சமாதானம் சொல்றாங்க. "கோபாலன பாத்தீங்களய்யா? கோபாலன" அப்படின்னு பெத்தவ தலைவிரி கோலமா அந்த கிராமத்தோட திசை எல்லாத்துக்கும் ஓடி தேடுறா. இந்தா புள்ள, ருக்கு, சத்தியமா சொல்லு. உன்கிட்ட சொல்லிக்காமலா போயிருப்பான்? சொல்லு புள்ள, எங்க போனான்? எந்த திசைக்கா போனான்னாச்சும் சொல்லு. தாயே, என் குலதெய்வத்து மேல ஆணையா, உங்க 2 பேருக்கும் உங்க இஷ்டப்படியே கண்ணாலம் செஞ்சிருவோம். சொல்லு புள்ள அப்படின்னு அவனோட தாய் அவகிட்ட கைய பிசைஞ்சுக்கிட்டு கண்ணீர் விட்டுட்டு கெஞ்சுறா. அத்தை, நீங்க என்ன சொல்றீங்க? மச்சான காணலையா? ஐயோ, என்கிட்ட ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு அவளும் அழறா. அவன் தாய்க்கு வருத்தமும் கோபமும் அவளோட புருஷன் மேல பாயுது. நேரா வீட்டுக்கு வர்றா. நான் தான் புத்தி இல்லாம என்னமோ சொன்னேன்னா நீங்களும் கூட சேர்ந்து பேசாத பேச்செல்லாம் பேசி என்னோட ஆசை பையனை துரத்தி புட்டீங்களே. நான் எப்படி உசுரோட இருப்பேன்? எனக்கு வயித்தெல்லாம் என்னமோ பண்ணுதே, பெத்த வயிறு எரியுதே அப்படின்னு வயித்துல அடிச்சுக்கிறா. வெற்றிடங்களையும் வெறும் வானத்தையும் வெறிச்சு பார்த்து கையை விரிச்சு புலம்புனா. இங்க சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு எதிரில ஜன நெரிசல நின்னுட்டு இருந்த கோபாலனோட கண்கள் கலங்கி போய் நிக்குது. பெத்தவங்களோட நினைப்பு மனச கஷ்டப்படுத்தினாலும் அவங்க மேல உள்ள கோபம் கொஞ்சம் கூட குறையல. அழட்டும், நல்லா அழட்டும் அப்படின்னு மனசுக்குள்ளே கருவிக்கிறான். ஆனா 2 நாட்களுக்கு பிறகு அவங்கள சிரிக்க வைக்கிற மந்திரமும் அவனுக்கு தெரியும். பேரிக்கா அரையனா, பேரிக்கா அரையனா. ஜிப்பாவ மேலுக்கு உயர்த்தி இடுப்புல கட்டியிருந்த பெல்ட்டோட பர்ஸ்ல விரல விட்டு துழாவி பார்த்தான். திரும்பி போறதுக்கான டிக்கெட் 9 ரூபா 14 ஒரு புறம் தனியாவே மடிச்சு வச்சுக்கிட்டான். மீதி சில்லறையையும் ஒரு நோட்டும் இருந்தது. நாளைக்கு ராத்திரிக்கு ரயில் ஏறுற வரைக்கும் செலவுக்கு இது போதும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே, ஒரு பேரிக்கா குடியா அப்படின்னு சொன்னான். பேரிக்காய வாங்கிக்கிட்டதும் பெல்ட்ல தொங்குற சாவி குத்தை எடுத்து அதுல இருந்த பேனா கத்தியால சீவ ஆரம்பிச்சான். அப்போ கியூக்கு பக்கத்துல பஸ் வந்து நின்னுச்சு. ஜனங்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு பஸ்ஸுக்குள்ள ஏறுறத வேடிக்கை பார்த்துட்டு நின்னுட்டு இருந்த கோபால் பட்டிக்காட்டுல பார்க்க முடியாத இன்னொரு செயலையும் அந்த நகரத்துல பார்த்தான். தாமடியிலையோ சட்டப்பையிலையோ கையை விட்டு காசு எடுக்கிறது தான் பட்டிக்காட்டு வழக்கம். ஆனா இங்க என்னடான்னா, ஒருவேளை திருடனா இருக்குமோ? ஐயோ, திருடன் திருடன் அப்படின்னு கத்துனான் கோபால். எங்க எங்க அப்படின்னு எல்லாரும் எங்கெங்கேயோ பார்த்தாங்க. பணத்தை பறிகொடுக்க இருந்தவன் பையோட சேர்த்து திருடனோட கையை பிடிச்சுக்கிட்டான். பட்டணத்து மனிதர்கள் யாரும் திருடனை பிடிக்கவோ பிடிச்சவனுக்கு உதவி பண்ணவோ முன்வரல. போலீஸ் போலீஸ் அப்படின்னு கூவிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்த கோபால் பாஞ்சு ஓடி திருடனை பிடிச்சான். ஆனா சர்ருன்னு அவன் முகத்துக்கு நேர கைய வீசினான் திருடன். ஆ, ரத்தம்! ஒரு கையால முகத்தை தொடச்சுக்கிட்டு இன்னொரு கையால அவனை பிடிச்சிருந்தான் கோபால். அப்பம் கூட கோபாலோட கையில பேனா கத்தி இருந்தது. அவன் நினைச்சிருந்தா அதை வச்சு குத்தி இருக்க முடியும். கத்திய பார்த்ததும் திருடன் திமிரி ஓடிக்கிட்டு ஒரு கூட்டத்தோட கலந்து மறைஞ்சும் போயிட்டான். கோபால் மேல் துண்டால முகத்தை தொடச்சான். வலது கணத்துல ஒரு சின்ன கீறல், அவ்வளோதான். அவனை சுத்தி கூட்டம் நின்னுட்டு அனுதாப வார்த்தைகளை அள்ளி வீசிக்கிட்டு இருந்தாங்க. பஸ் வரவும் எல்லாரும் அந்த அனுதாப வார்த்தைகளை அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டு முண்டி அடிச்சுட்டு ஓடினாங்க. கோபால் இதெல்லாத்தையும் பார்த்து பயந்தே போயிட்டான். அவன் பலசாலி தான், தைரியசாலி தான். இருந்தாலும் மடியில இருந்த ரூபாயை தடவி பார்த்துக்கிட்டான். நல்ல வேலை, அது போயிட்டா அழுதுட்டு இருக்கிற அம்மாவையும் அப்பாவையும் சிரிக்க வைக்கிறது எப்படி? அவகிட்ட போய் தான் கண்ட வினோதங்களை எல்லாம் சொல்லி சிரிக்கிறது எப்படி? கன்னத்துல காயம் ஒன்றும் அவ்வளோ பெருசாலாம் இல்லை. கன்னத்தை தடவி விட்டுட்டு அங்கிருந்து நடக்க ஆரம்பிச்சான். பகல்ல அந்த நகரத்தோட எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா செகண்ட் ஷோ சினிமாவையும் பார்த்துட்டு தேட்டர் விட்டு அவன் வெளியே வரும்போது மணி 1 அடிச்சது. நாள் ஃபுல்லா சுத்தின களைப்பும் உறக்கமும் அவனோட கண்ணை கிறக்குச்சு. தெருக்கள்ல ஆளரவம் அடங்கி போச்சு. அவனுக்கு பயமா இருந்தது. எங்கேயாவது படுத்து கண்டிப்பா அலுப்பு தீர தூங்கணும். ஆனா எங்க படுக்கிறது?
சாயங்காலம் நடந்த நிகழ்ச்சியும், மடியில இருக்கிற அந்த கணமும், அறிமுகம் இல்லாத அந்த நகரமும், அர்த்தசாம வேலையும், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது அவன் நடுங்கி போனான். அவன் திருடங்களுக்காக ஒண்ணும் பயப்படல. மடியில இருக்கிற பணம் பறிபோயிட்டா, அதனால வர்ற விளைவுகள நினைச்சு தான் அவன் பயந்து போனான். தெருவிளக்கோட வெளிச்சத்துல நிழல்கள் அசையும் போதெல்லாம், தான் மடியில இருக்கிற பணத்தை எவனோ தட்டி பறிக்க வர்றது மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. போற வழியில குறுக்க வர்ற ஒவ்வொரு சந்தோட முனையிலயும் இவன் மடிப்பணத்தை திருட ஒரு திருடன் உருவிய கத்தியோட இவன் மேல பாயறதுக்கு ஆர்வமா வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறது மாதிரி தான் அவனுக்கு தோணுச்சு. ஆமா, ஒவ்வொரு சந்துலையும் ஒவ்வொரு திருடன் அவனுக்கு தெரிஞ்சான். ஐயோ பட்டணமே அப்படின்னு பெருமூச்சு விட்டான். அதோ அந்த தெருமுனையில ஒரு கட்டடத்துக்குள்ள விளக்கு எரியுது. வெளியே கையில துப்பாக்கியோட ஒருத்தன் காவல் புரியுறான். ஓ, அது போலீஸ் ஸ்டேஷன். போலீஸ்காரங்க திருடனை பிடிப்பாங்க அப்படிங்கிற உண்மை அவனுக்கு தெரியும். அதோட அவங்க திருடர்கள் கிட்ட இருந்து ஜனங்களை காப்பாத்துவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையும் இப்ப வந்ததுனால நேரா போலீஸ் ஸ்டேஷனை பார்த்து நடந்தான். யாரது? ஐயா, நான் அசலூரு. ராவுல தங்க இடம் இல்ல. இங்கன கொஞ்சம் படுத்துக்கிட்ட இடம் தரியலா? இதென்ன சத்திரமாயா? போப்போ அப்படின்னு விரட்டினாரு அந்த போலீஸ்காரர். ஏமாற்றத்தோட திரும்பின கோபால் எங்கெங்கேயோ தெரு தெருவா திரிஞ்சான். தூங்குறதுக்கு ஆசை இருந்தும் தூங்க பயமா இருந்தது. சுமார் அரை மணி நேரம் சுற்றி திரிஞ்சதுக்கு அப்புறமா அவனுக்கு லட்சிய இடம் ஒண்ணு கிடைச்சது. தூக்க மயக்கம் தாங்க முடியாம தள்ளாடி வந்துட்டு இருந்த அவனுக்கு எங்கேயாவது கையையும் காலையும் அகட்டி போட்டு ஓன்னு தூங்கணும்னு ஆசை. அந்த ஆசை அவனுக்குள்ள வரும்போது அவன் மனசு சந்தோஷப்படுற மாதிரி அந்த இடமும் அமைஞ்சது. அந்த வீட்டோட முன்புற கதவு பூட்டி கிடந்தது. எந்த மகராசனோ 2 பக்கமும் நீளமா திண்ணைகளை கட்டி போட்டிருந்தான். அவனை மனசார வாழ்த்திக்கிட்டே திண்ணையில ஏறி உட்கார்ந்தான் கோபால். வீட்டோட முன்புறம் இருண்டு போயிருந்ததுனால அங்க படுத்திருக்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. துண்டை உதறி தட்டி விரிச்சிட்டு ஒரு கொட்டாவியோட படுத்தான். பெல்ட்ல இருந்த சாவி கொத்தும் பேனா கத்தியும் இடுப்புல உறுத்துச்சு. எந்திரிச்சு உட்கார்ந்து அதை கழட்டினான். அதே சமயத்துல டக் டக்குன்னு பூட்ஸோட சத்தம் கேட்டது. அதோட டார்ச் லைட்டோட ஒளிவட்டம் அவன் மேல விழுந்தது. டேய், யாரா அவன்? மரியாதை குறைவான வார்த்தைகளை கேட்டு அவன் எந்திரிச்சு நின்னான். ஓடாத, நில்லு அப்படின்னு குரல் கொடுத்துட்டு அந்த உருவம் பூட் சத்தம் ஒலிக்க அவன் பக்கத்துல வந்தது. வந்தவர் போலீஸ்காரர். யாரா நீ? இந்நேரத்துல இங்க என்ன பண்ற? டார்ச் லைட்டோட வெளிச்சத்துல கோபாலோட முகத்துல இருந்த வெட்டு காயமும் மீசையும் கிருதாவும் தெரிஞ்ச தோற்றமும் போலீஸ்காரரோட மனசுல எவனோ பெரிய கேடி அப்படிங்கிற எண்ணத்தை தான் அதிகமாக்குச்சு. அந்த டார்ச் லைட் மூடிய கதவுல தொங்கிட்டு இருந்த பூட்டுக்கு மேல விழுந்தது. சாவி கொத்து, பேனா கத்தி. ஓஹோ, என்ன பண்றீங்க? நான் வெளியூருங்க, படுத்துக்கிடலாம்னு வந்தேனுங்க. ஆமாமா, வெளியூர் ஆசாமிங்க தான் இந்த மாதிரி ஆளுகளா வராங்க. சரி வா ஸ்டேஷனுக்கு. அங்கதானுங்க போனேன், படுக்க இடம் தர மாட்டேன்ட்டாங்க. இது பெரிய கெருவியா இருப்பான் போல இருக்கே. அப்படிங்களா? நீங்க வாங்க, நான் இடம் தரேன் அப்படின்னு போலீஸ்காரர் ஏளனமா பதில் சொன்னாரு. உங்களுக்கு ரொம்ப புண்ணியம்ங்க. இங்க தனியா படுத்துக்க எனக்கும் பயமா தானுங்க இருந்தது. ஏய், வாய மூடிக்கிட்டு வா. என்ன நக்கல் பண்றியா அப்படின்னு மிரட்டினாரு போலீஸ்காரர். நல்ல மனுஷன்தான், கொஞ்சம் முசுடு போல இருக்கு அப்படின்னு மனசுல முணங்கிக்கிட்டான் கோபால். போலீஸ் ஸ்டேஷன் வந்ததும் கோபால் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அட, இது வேற ஸ்டேஷன். இந்த ஊர்ல தெருவுக்கு தெரு ஸ்டேஷன் இருக்குதுங்களா அப்படின்னு மேலையும் கீழையும் பார்த்தான். ஆமா ஆமா, உங்களை மாதிரி வர்றவங்களுக்காக படுக்க இடம் கொடுக்கணும்ல, அதுக்குத்தான். சரி, உன் பேர் என்ன? கோபாலு. ஊரு? மாலியம்பட்டி. சில விஷயங்களை கேட்டு குறிச்சுக்கிட்ட போலீஸ்காரர் தன்னோட மனசுக்குள்ள நினைச்சாரு. ஒன்னும் தெரியாதவன் மாதிரி போடுற வேஷத்தை பார்த்தா பெரிய கேடியாத்தான் இருப்பான் போல இருக்கு. எதுக்கும் நம்ம செக்ஷன் 54ல சந்தேக கேஸாவே பிடிச்சு வைப்போம். அதுக்கு மேல இன்ஸ்பெக்டர் ஐயா வந்து விசாரிச்சுக்கிடட்டும். சரி, உன் பெல்ட்டு, சாவி கொத்து, பணம் எல்லாத்தையும் மேஜை மேல கழட்டி வச்சுட்டு உள்ள போ, காத்தால வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு நாங்க அப்படியே அப்படின்னு எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு விளக்கு இல்லாத அந்த இருண்ட அறைக்குள்ள போனான்.
அங்க கோணி இருக்கு, படுத்துக்க. அவன் கோணிய உதறி போட்டுட்டு படுத்தான். போலீஸ்காரர் கம்பி கதவை இழுத்து பூட்டினதை கூட அவன் கவனிக்கல. தனக்கு தூங்குறதுக்கு இடம் தந்த அந்த வள்ளலை மனசார வாழ்த்திக்கிட்டே கொட்டாவியோட புரண்டு படுத்தான். அந்த பட்டிக்காட்டானுக்கு சட்டம் தெரியுமா, செக்ஷன் தெரியுமா? இருள்ல தன்னை மறந்து தூங்கிட்டு இருக்கான். விடிஞ்சாதான் வரும் வெளிச்சம். இந்த கதையில வர்ற கோபால மாதிரி நிறைய பேர் கஷ்டங்களை இன்னும் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. கதையை கேட்டுட்டு இருக்கிற உங்கள சில பேர் கிராமங்கள்ல இருந்து வந்தவங்களா இருப்பீங்க. நீங்க முதன் முறையா பட்டணத்துக்கு வந்தப்போ உங்கள் மீதான பட்டணத்தின் பார்வை எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது போல சமூக சிந்தனையுள்ள கதைகளை தவறாம கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வாரம் இன்னொரு சிறுகதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.